ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது குக்கிங்கோ, இங்கிலீஷோ, டைப்பிங்கோ இல்லைங்க. ஒரு டிஐஒய் கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். A4 ஷீட் 5 வேணுங்க. அதில் ஒரு ஷீட்டில் உங்களுக்கு நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மார்க் தெரியுது இல்லைங்க, அந்த மார்க் தெரிகிற இடத்துல அகெயின் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மார்க் வர்ற மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து 0.5 சென்டிமீட்டர் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணுங்க இந்த எட்ஜில். இப்போ அகெயின் இன்னொரு ஹாஃபையும் அந்த 0.5 வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 0.5 இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துட்ட கம் போடணும். ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக் எது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இப்போ ஆறின பிறகு அதை அகெயின் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு இது கிடைக்கும். எந்த பக்கம் டர்ன் பண்ணாலும் நமக்கு ஒரு ஷேப்பே கிடைக்கும். பார்த்தீங்களா? அகெயின் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவோங்க. கொண்டு வந்துட்டு அந்த பாருங்களேன், அந்த இடத்துல இருந்து 5 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு 3/4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கலாங்க. 3/4லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் கேப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்டாக மார்க் பண்ண லைனை தான் கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதை அப்படியே விட்டுருவோம். பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், அந்த சென்டர்ல இருந்து ஒரு ஏரோ மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு, அடுத்தது வந்து கீழே அந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு அப்படியே நம்ம விட்டுக்குவோம், இன்னொரு சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீழ்ப்பகுதியை அப்படியே விட்டுருங்க, மேல் பகுதியில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடுமே. பாருங்க, ஒரு சைடு அப்படியே விட்டுருக்கேன், ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். தெரியுதா உங்களுக்கு? இப்போ அகெயின் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு க்ரோ சர்க்கிள் வச்சு வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்களும் இப்படி வளைவா கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அந்த கர்வ்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது உள்ள லைட்டிங்ஸ் வச்சோம்னா நமக்கு வந்து அழகாக தெரியும், ஒரு டிசைன் வந்து லைட்டிங்ஸ் வெளியில் தெரியும். அதுக்காக பாருங்க, சிம்பிளாக செலவே இல்லாமல் வீட்லேயே கிறிஸ்மஸ் ஸ்டார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி 5 ஷீட்லையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஒரு
பகுதி விட்டோம் இல்லைங்களா நம்ம கட் பண்ணாமல், அதை வந்து மேலே வச்சுக்கணும். அந்த கட் பண்ண பகுதியை அடியில் வச்சுட்டு அந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் இந்த மாதிரி கம் தடவிக்கணுங்க. கம் தடவிட்டு இன்னொரு எடுத்து நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணாத பகுதி அடியில் வச்சுட்டு கட் பண்ண பகுதி அடியில் வச்சுட்டு கட் பண்ணாத பகுதியை மேலே வச்சுக்கணுங்க. இப்போ இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த கம் தடவுனதை இந்த கட் பண்ண பகுதியோட உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. பாருங்க, வீடியோ நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். தெரியுதுங்களா? நம்ம அந்த கட் பண்ண பகுதியில் உள்ள இன்சர்ட் பண்ணி அதை வச்சிடுறோம். இன்னொன்று கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கட் பண்ணாத பகுதியோட அந்த கம் தடவுனதை கட் பண்ண பகுதியை நம்ம அது மேலே வச்சு ஒட்டுறோம். புரியுதுங்களா இப்போ நல்லா? இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் வச்சு பீஸையும் வச்சு நம்ம இது பண்ணிடுறோங்க. பாருங்க, 5 பீஸையும் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு ஒன்னோட ஒன்று. இப்போ ஒரு பீஸில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்கும், அது தேவையில்லை, நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒரு 4 சர்க்கிள் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. 4 பேப்பரில் பாருங்க, 4 பீஸ் சர்க்கிள் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸை ஒன்றா ஒட்டிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும் அந்த ஸ்டாரில். அதுக்கு வந்து அது தின்னாக இருக்குல்ல, அது திக்கனிங் பண்ணுறதுக்காக இதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்குவோங்க. ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டு போட போகிறோம். பாருங்க, நான் காமிக்கிற இடத்துல நீங்கள் அதை ஒட்டிக்கோங்க. அது மாதிரி, அதாவது அந்த ஸ்டாரில் 5 பீஸ் வச்சோம்ல, அதில் மேல் பீஸ்லையும் கீழ் பீஸ்லையும் இது மாதிரி ஒட்டிக்க போகிறோம் நம்ம. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க. காஞ்ச பிறகு ஹோல்ஸ் போடுங்க பஞ்சிங் மிஷின் வச்சு. நம்ம அந்த ஒட்டுன இடத்துல போடணுங்க. அப்போதான் திக்காக இருக்கும். அது கொஞ்சம் கயிறு கீழே விழாமல் அருந்து விழாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி 2 த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்டிக், ஏதாவது டூத் பிக்ஸோ இல்லை ப்ரூம் ஸ்டிக்ல இருந்து ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த த்ரெட்டை வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இப்போ வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி உள்ள த்ரெட்டை வந்து மேல் நோக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக் உள்ளே போயிடணும். ஏன்னா அப்போ தான் அது கழண்டு விழாமல் இருக்கும். அது மாதிரி 2 சைடும் செஞ்சுக்குங்க. செய்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அந்த ஸ்டாரை. இப்போ ஸ்டார் ஷேப் நமக்கு கிடைச்சிரும் அதை விரிச்சு விட்டோம்னா. அதுக்கு பிறகு நம்மளோட அந்த கயிறை வந்து முடிச்சு போட்டுக்கிட்டோம்னா அது வந்து கீழே விழாமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த இடையில வந்து பல்பை வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் அழகாக நைட்டில் லைட்டிங் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஸ்டார் சிம்பிளாக வீட்டில் எவ்வளோ ஈஸியாக தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.